பரிசேயர்களையும் மறைநூல் அறிஞர்களையும் அவர்களின் வாழ்க்கையும் சுற்றி சுழல்வதாய் அமைந்திருக்கிறது இன்றைய நாளினுடைய இறைவார்த்தை பகுதி. இன்றைய இறைவார்த்தை பகுதியை நாம் 4 உட்பிரிவுகளாக பிரிக்கலாம். 1 முதல் 3, 4 முதல் 7, 8 முதல் 10, மேலும் 11, 12 4 உட்பிரிவுகள். முதல் உட்பிரிவு சொல்கிற செய்தி என்ன? இறைவார்த்தை அறிவிப்பில் பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் கொண்டிருக்கிற அதிகாரத்தை இயேசுவும் உறுதிப்படுத்துகிறார். திருச்சட்டம் மோசேவின் கரங்கள் வழியாக கொடுக்கப்பட்டது. கால ஓட்டத்திலே அந்த இறைவார்த்தையை வாசிப்பதற்கும் விளக்கிச் சொல்வதற்குமான அதிகாரத்தை இந்த பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் தங்கள் கரங்களுக்குள் எடுத்துக் கொள்ளுகிறார்கள். தொழுகை கூடங்களிலும் ஆலயங்களிலும் நின்று கொண்டு இறைவார்த்தையை வாசிக்கிற அவர்கள் அந்த வார்த்தையை விளக்கிச் சொல்லுவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் இடத்திலே அமர்ந்து அதை விளக்கிச் சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்கள் போதிப்பதற்கும் கற்பிப்பதற்கும் அவர்கள் வாழ்வதற்கும் இடையில் மிகப்பெரிய இடைவெளி. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவர்களை நீங்கள் பின்பற்ற வேண்டாம். அவர்கள் போதிக்கிற வாசிக்கிற இறைவார்த்தைக்கும் அவர்கள் வாழ்வுக்கும் இடையில் தொடர்பில்லை. இதுதான் முதல் பகுதி. அவர்களுடைய போதனையை நீங்கள் கேட்கிறீர்களே, அவருடைய வாழ்க்கை முன்மாதிரியாய் இல்லை. இரண்டாவது பகுதி சொல்லுகிற செய்தி என்ன? தங்கள் இறை நம்பிக்கையை தங்கள் இறை பற்றை அவர்கள் சுய விளம்பரப்படுத்துவது. அகலமான பட்டைகளை அணிவதை குறித்து நாம் வாசிக்கிறோம். அந்த அகலமான பட்டைகளிலே இறைவார்த்தைகள் இருக்கும். குறிப்பாக விடுதலை பயணம் 13, இணைச்சட்டம் 6, 11 அதிகாரங்கள் இருக்கக்கூடிய இறைவார்த்தைகளை அந்த வாசக பட்டைகளிலே அவர்கள் அணிந்திருப்பார்கள். அந்த இறைவார்த்தையை கடைபிடிப்பதன் வழியாக அல்ல, மாறாக வாசக பட்டைகளுடைய அகலங்களை பெரிதுபடுத்தி இன்னும் அதிகமாய் தாங்கள் மக்களால் கொண்டாடப்பட வேண்டும், தாங்கள் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என சொல்லி சுய விளம்பரப்படுத்துவதில் பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் கண்ணும் கருத்துமாய் இருக்கிறார்கள். இதையும் இயேசு கிறிஸ்து இன்றைய நாளிலே அவர் சாடுவதற்கு அவர் பயப்படவில்லை. மூன்றாவது பகுதியிலே எண்ணிக்கை 15, 38 முதல் 40 வரை வாசிக்கிறோம். நீங்கள் கடவுளுக்கு அர்ப்பணமானவர்கள் என்பதை சுட்டி காட்ட குஞ்சங்களை செய்து கொள்ளுங்கள் என அறிவுறுத்தப்படுகிறது. ஆனால் இவர்கள் தங்கள் குஞ்சங்களை பெரிதாக்கி அதிலும் பெருமை பாராட்டுகிறார்கள். நாம் இன்றைய சமகாலத்தில் பார்ப்பது போல உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற பார்வையை அன்றைய நாளில் கடைபிடித்தார்கள். ஆண்டவருக்கு முன்னால் தாங்கள் தாழ்ந்தவர்கள், ஆண்டவர் எங்களை பணி செய்ய அழைத்திருக்கிறார் என்கிற மனநிலையில் அல்ல, மாறாக போதிப்பது ஒருபுறம், வாசக பட்டைகளை அகலமாக்குவது ஒருபுறம், குஞ்சங்களை பெரிதாக்குவது ஒருபுறம், இப்படியாக சுய விளம்பரம் தம்பட்டம் செய்யும் பரிசேயரை மறைநூல் அறிஞரை இயேசு கிறிஸ்து சாடுகிறார். அவர்கள் எந்த வகையிலும் நமக்கு முன்மாதிரியாய் இல்லை என சொல்லி அவர்களை பின்பற்ற வேண்டாம் எனவும் அவர் மக்களுக்கு அறிவுறுத்துகிறார். அதே வேளையிலே பொது இடங்களில் தாங்கள் மக்களால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதையும் பரிசேயர், சதுசேயர், மறைநூல் அறிஞர்கள் கண்ணும் கருத்துமாய் கடைபிடித்தார்கள். மக்கள் கூடி வருகிற இடங்களில் தாங்கள் எப்படி அழைக்கப்பட வேண்டும்? பட்டங்களை பெறுவதில், பட்டங்களை சுமப்பதில் பரிசேயருக்கு அவ்வளவான ஆர்வம். ரபி என அழைக்கப்பட வேண்டும், தலைவர் என அழைக்கப்பட வேண்டும், போதகர் என அழைக்கப்பட வேண்டும், குரு என அழைக்கப்பட வேண்டும். ஆனால் தாங்கள் பெற்றுக்கொள்கிற அந்த பட்டங்களுக்கு இணையாக வாழ்க்கை அவர்கள் வாழவில்லை. ஆகவே இயேசு கிறிஸ்து அதையும் சாடுகிறார். உங்கள் பட்டங்களில் அல்ல, மக்கள் சூட்டுகிற பட்டங்களில் அல்ல, கடவுள் கொடுக்கிற பட்டம்தான் ஒருவருக்கு உயர்ந்தது என சொல்லி, ஆக முதல் 3 உட்பிரிவுகளிலே பரிசேயரை மறைநூல் அறிஞரை சாடுகின்ற இயேசு கிறிஸ்து ஒருவன் கடவுளுக்கு முன்னால் எப்படி வாழ வேண்டும் என்பதை இன்றைய நாளினுடைய 4வது பகுதியிலே இறைவசனங்கள் 11, 12 அவர் எடுத்துரைக்கிறார். அவர் சொல்லுகிற செய்தி என்ன? கடவுளுக்கு முன்னால் ஒருவன் தாழ்ச்சியோடு இருக்க வேண்டும். எவனொருவன் கடவுளுக்கு முன்னால் தன்னை தாழ்த்துகிறானோ அவன் கடவுளுடைய திருக்கரங்களால் உயர்த்தப்படப்படுவான். இந்த பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் கடவுளுடைய கரங்களால் அல்ல, மாறாக மக்களுக்கு முன்னால் தங்களை தாங்களே உயர்த்தி கொண்டார்கள். ஆகவே அவர்கள் காலப்போக்கில் தாழ்த்தப்படுவார்கள் என்கிற செய்தி இலைமறை காயாய் சொல்லப்படுகின்ற அதே வேளையில் எவனொருவன் ஆண்டவருக்கு முன்னால் பெருமை பாராட்டாமல், ஆண்டவருக்கு முன்னால் தன்னை உயர்த்தி கொள்ளாமல், ஆண்டவருக்கு முன்னால் சுய விளம்பரம் செய்யாமல், தான் வாசிக்கிற, தான் விளக்கம் கொடுக்கிற இறைவார்த்தைக்கு ஏற்ப வாழ்கிறானோ, கடவுளுக்கு முன்னால் தன்னை தாழ்த்தி கொள்ளுகிறானோ, உரிய காலத்தில் அவன் உயர்த்தப்படப்படுவான். ஒருவனுடைய தாழ்ச்சிதான் அவனுடைய அரியணையின் உயரத்தை தீர்மானிக்கிறது என்கிற செய்தியை சொல்லும் இந்த இறைவார்த்தை பகுதி நாமும் ஆண்டவருக்கு முன்னால் தாழ்ச்சியோடு வாழ அழைப்பை கொடுக்கிறது. இயேசுவுக்கே புகழ்,
இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.